ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரோட்டுக்கடை எம்டி பரோட்டா சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பரோட்டா சால்னா பண்றதுக்கு காய்கறி எதுவும் தேவையில்லைங்க. நம்ம பிளைனா தான் செய்ய போறோம். இது பரோட்டாவுக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்ப ரோட்டுக்கடை எம்டி பரோட்டா சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம், கூடவே சின்னதாக ஒரு அனாசி பூ, பெருசாக இருந்தால் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் ஜாதிபத்திரி, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் சேர்த்திட்டு இந்த மசாலா பொருளையெல்லாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஹைல வச்சு வறுத்தீங்கன்னா மசாலா பொருள் வந்து சரி வர வறுபடாதுங்க, சீக்கிரமா கலர் மாறிடும். மீடியம் ஹீட்ல வச்சு வறுத்தீங்கன்னா தான் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். நமக்கு சால்னாவும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இஞ்சி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 இன்ச் சேர்த்துனீங்கன்னா போதும். இது கூட 10 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை லைட்டா வதக்கிடுங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் நல்லா சுருள வதங்கிடுச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகமா சேர்க்க வேண்டாங்க, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை சேர்க்கிற போது நமக்கு சால்னா வந்து நல்லா திக்காகுங்க, அதுக்காக தான் சேர்க்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். சேர்த்திட்டு இந்த தேங்காயோடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பொருளையெல்லாம் இது மாதிரி வறுத்துட்டு நம்ம சால்னா செய்யற போது தாங்க நம்ம ரோட்டு கடைகள்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சால்னா வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பாருங்க, இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஆறட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கோங்க, சூடா இருக்கிற போது அரைக்க கூடாது. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சால்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டா வதக்கிடுங்க. சால்னாவுக்கு வந்து வெங்காயம் அதிகம் வதங்கக்கூடாதுங்க, லைட்டா வதங்கிச்சுன்னா போதும். அப்பதான் நம்ம சால்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ்ல 1 சேர்த்துக்கோங்க. அதிகமா சேர்த்துனீங்கன்னா நமக்கு தக்காளி சாம்பார் மாதிரி ஆயிடுங்க. இது கூட வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கிறதுனால மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் தனியா தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வந்து இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்ப மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துடலாம். சால்னாவுக்கு வந்து தேங்காய் விழுதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்பதான் சால்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து உள்ள சேர்த்துடுங்க. சால்னா வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால நல்லா திக்காகுங்க. அப்புறம் சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது கொதிச்சதுன்னா நல்லா நமக்கு திக்காயிடும். ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. சால்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு, மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சால்னா நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இது கூட கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான ரோட்டு கடை எம்டி பரோட்டா சால்னா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.